அப்போ நம்ம சவுல போலவும் ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் சவுல போல மாற போறீங்க? சவுலு கடைசி நேரத்துல என்ன பண்ணிட்டான்? பட்டயத்தை நட்டு அது மேல விழுந்துட்டான். அல்லேலூயா. நீங்க யாரு? எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாக போறீங்க? இப்படியே போனீங்கன்னா தற்கொலை பண்ணி சாக வேண்டியதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது என்னுடைய நான் தங்கியிருந்த மேல் வீட்டுல, அந்த மேல் வீட்டுக்கு முன்ன ஒரு ரூம், சின்ன ரூம், அதுக்குள்ள ஒரு குடும்பம் தங்கி இருந்துச்சு. என்னை கண்டவுன பட்டார்னு கதை அடைக்கும், அடைச்சிட்டு உள்ள ஓடி போய் உக்காந்துக்கும். 2 பேரு புருஷன் பொண்டாட்டி, 2 பேரு, 2 பேருமே இரத்த பரிசோதகர்கள். ஆனா 2 பேருக்கிட்ட என்ன இல்லை? துன்மார்க்கமான ஜீவ மார்க்கத்துக்கு இல்லை, ஜீவ மார்க்கத்துல வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையினால நான் தான் அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன். அப்புறம் உபதேசங்களை சொல்லி கொடுத்தேன். அப்புறம் சபையில கொண்டு ஆராதனை நடத்தியிருந்தேன். அப்புறம் திருவண்ணாமலை சபையில சேர்த்து விட்டேன். நீங்க எப்படி போறாங்கன்னு தெரியல. இடையில ஏதாவது ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை வந்துருச்சுன்னா 2 பேரும் என்கிட்ட கேட்கறது, பசு தற்கொலை பண்ணிக்கிட்டா பரலோகம் தானே போவோம், தற்கொலை பண்ணிக்கிட்டா பரலோகம் தானே போவோம், ஏமா அப்படி கேட்குறீங்க? எல்லா பிரச்சனை அதிகமா இருக்குது, அதனால தற்கொலை பண்ணி சித்தரலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னத்தை காட்டுதுன்னா உங்களுடைய அறியாமையை காட்டுது. அல்லேலூயா. அது துன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்னன்னா தன்னுடைய சுய பக்தி. எனக்கு எது பக்தியா தோணுதோ அதுதான் பக்தி, வேற எதுவும் பக்தி கிடையாது. அப்புறம் ஆண்டவர் சொன்ன வழிகள்னு ஒன்னெல்லாம் அவங்களுக்கு புரியாது. யாரோ சொன்னாங்க, அந்த வழியில நாங்க நடக்கிறோம், நாங்கெல்லாம் சன்மார்க்கர்கள். தீமை செய்ய மாட்டோம், எறும்ப கொள்ள மாட்டோம், உயிர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். நல்ல விஷயம், இன்னைக்கு நம்ம அப்படித்தான் செய்யணும். உயிர்களை கொல்ல மாட்டோம், துன்பங்களை கொடுக்க மாட்டோம், எறும்புக்கும் நம்ம ஆகாரம் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், எறும்பை மிதிச்சிட கூட மாட்டோம். அது என்னன்னா ஒரு சன்மார்க்கம். அல்லேலூயா. தான தர்மம் செய்வோம், அதெல்லாம் தன்னுடைய சுய பக்தி. ஆனால் ஜீவ மார்க்கம் என்பது இயேசுவால் திறக்கப்பட்ட வழி. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அந்த வழியாக, அவர் காட்டின வழியாக, அவர் சென்ற பாதையிலே, அவர் சொன்னபடி வாழ்வது, நடப்பது என்னது? ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. சரி, 3வது 4வது எப்படி வேதனை வருகிறது? சங்கீதம் 16:4. சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? அந்நிய தெய்வங்களை நாடி அதை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக வேதனைகள் பெருகும். உலகத்துல அந்நிய தெய்வம், சொந்த தெய்வம் அப்படின்னு 2ஐயும் பிரிக்கணுமானா, முதலாவது சொந்த தெய்வம் வந்துச்சா, அந்நிய தெய்வம் வந்துச்சா? சொந்த தெய்வம் தான். யார் அவரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார், அவர் தான் மனிதனை படைத்தார், அவர் தான் சகல சிருஷ்டிக்கும் கர்த்தா, அவர்தான் எல்லா ஜீவன்களுக்கும் அதிபதி, அவர்தான் இந்த உலகத்துல மனிதனுக்கு தன் சுவாசத்தை கொடுத்தவர், தன்னை போல சிந்திக்க செய்தவர். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மனிதன் இப்படிப்பட்ட தெய்வமாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு வேறு அவன் செட் பண்ண, அவன் இஷ்டத்துக்கு அவன் யோசித்த
யாரோ மூதாதையர்கள், அவனுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த, என்ன அவங்கெல்லாம் இது அறியாம போனவங்க சொல்லி கொடுத்த அப்படிப்பட்ட எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, அந்த தெய்வத்துக்கெல்லாம் என்ன பேரு? அந்நிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பேர் என்ன? அந்நிய தெய்வம். அந்நிய தெய்வம்னா அதர், நம்ம கிட்ட இல்ல. நமக்கு உண்மையான தெய்வத்தினுடைய வழி இல்லை, அது அந்நிய தெய்வம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று பற்றி கொள்ள மனம் இல்லாமல் அந்நிய தெய்வங்களை நாடி சிலர் போறாங்க. அல்லேலூயா. இங்கேயும் வந்துக்குவாங்க, பொங்கலும் வச்சிருவாங்க, இங்கேயும் வந்துக்குவாங்க, ஆயுத பூஜையும் பண்ணிடுவாங்க, இங்கேயும் சரஸ்வதி பூஜையும் பண்ணிடுவாங்க, இங்கேயும் வந்துக்குவாங்க, கருமாதியும் நடத்துவாங்க, இங்கேயும் வந்துக்குவாங்க, உலகத்துல இருக்கிற பண்டிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடிக்குவாங்க, அங்க சபைக்கும் வந்துக்குவாங்க, ஆராதனையும் பண்ணிக்குவாங்க, வீட்டுல போய் வேறு விதமான தெய்வங்களையும் பிரியப்படுத்தி அந்த தெய்வங்களுக்கு பலியும் செலுத்திக்குவாங்க. சபையில வந்து பரிசுத்தமா நடப்பாங்க, வீட்டுல போய் அசுத்தமா இருப்பாங்க. இதுதான் அந்நிய தெய்வத்தை நாடி அதை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுங்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு ஒரு மனுஷன் தெய்வமா இருக்கலாம், ஒருவேளை உன் சொந்த பந்தங்கள்ல சிலர் உனக்கு தெய்வமா இருக்கலாம், அவங்களுடைய வாக்குதான் உனக்கு தேவ வாக்கா இருக்கலாம், அவங்களும் தெய்வம் தான் உனக்கு. அல்லேலூயா. விக்கிரகம் உனக்கு தெய்வமா இருக்கலாம், உன்னுடைய நகை உனக்கு தெய்வமா இருக்கலாம், உன்னுடைய பணம் உனக்கு தெய்வமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய சம்பாத்தியம், அல்லது நீ வைத்திருக்கிற சில முக்கியமான காரியங்கள், அதுக்காக நீ ஆண்டவருடைய ஆராதனையை கூட புறக்கணிச்சுட்டு வீட்டுல இருப்ப என்றால் அது உனக்கு விக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாள்ல நீ மிஷினை தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கனால கூட அதுவும் உனக்கு அந்நிய தெய்வம் தான். அதை நாடி பின்பற்ற 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 தேவனை பின்பற்ற வேண்டிய நேரத்தையும் சேர்த்து அதுக்கு பின்பற்ற கொடுக்கறதுக்கு உனக்கு வேதனை தான் பெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை உபவாச ஜெபம், இந்த ரெண்டையும் பைபிள் ஸ்டடி, இந்த மூணையும் நீ கடைபிடிக்க உனக்கு முடியாம நீ எதை போய் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எதன் மேல நாட்டமா இருந்தாலும் அதுவும் உனக்கு அந்நிய தெய்வம் தான். அல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை நாடி அதை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். ஏஞ்சு நெல்லுங்க, காலில் போட்டு குத்துறவர ஏஞ்சு நெல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணோம்? அந்நிய தெய்வங்களை நாடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுத்துடணும். மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியதை, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை, அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. எதுலையும் கள்ளத்தனம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற புரியுதா? அப்ப ஏன் வேதனை வருது? ஏன் வேதனை வருது? அந்நிய தெய்வங்களை நாடி அதை பின்பற்று. மனுஷன், சொந்த பந்தம், உற்றார் உறவினர், எந்த ஒரு விஷயம் உன்னையும் தேவனையும் பிரிக்கிறதோ, அல்லேலூயா, நீங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், வாழணும், அதெல்லாம் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா நீங்க எது உங்களை தடுக்குதோ, எது உங்களை எது உங்களை தேவனை பின்பற்ற விடாமல் தடுத்து நிறுத்துகிறதோ, பைபிள் ஸ்டடிக்கு வரவிடாம எது உங்களை தடுத்து நிறுத்துகிறதோ அது அந்நிய தெய்வம். உபவாச ஜெபத்துக்கு வரவிடாமல் எது உங்களை தடுத்து நிறுத்துகிறதோ அது அந்நிய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அதை விட்டு கடாச்சிட்டு வரணும். தேவனை பின்பற்றி அவருடைய சமூகத்தை நாட விடாமல் எந்தெந்த விஷயங்கள் உங்களை தடுக்கிறதோ அவைகளெல்லாம் என்னது? அந்நிய தெய்வங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களுக்கு வேதனை உண்டாவதற்கு என்ன காரணம் என்று எத்தனை வசனம் சொல்லியிருக்கேன்? 4 வசனங்கள் சொல்லியிருக்கேன். 5வது ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
சங்கீதம் 32:10. சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. இப்ப நான் சொன்னதுதான் ஏறக்குறைய, நான் எல்லாம் சொன்னது எல்லா வசனமுமே அந்த துன்மார்க்கத்தை நாடி அதை அணுகிதான் வருது. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு என்ன உண்டு? அநேக வேதனைகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் நம்முடைய வழிகளை இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்கணும். நான் போறது சரிதானா? தேவனுடைய வழியில தான் போய்கிட்டு இருக்கேனா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வழியில தான் நான் போறேனா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில வேதனை தொடருகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதனை மாறவில்லை? ஏன் இந்த வேதனை தீரவில்லை? ஏன் இந்த வேதனை என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நீங்க சிந்திச்சு பார்க்க. அப்பதான் உங்க வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வேதனை இருக்கா? முதல்ல வேதனை இருக்காங்கிறத யோசிங்க. ஏன்னா சிலர் அனுபவிக்கிறது வேதனைன்னு அவங்களுக்கு தெரியாது. அனுபவிக்கிறது வேதனைன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்த போல அப்படியே இருப்பாங்க. இந்த உதாரணமா சொல்றேன். ஒரு பெத்த பிள்ளை, நல்ல செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, அந்த பிள்ளை செத்து போச்சு. திடீர்னு செத்து போச்சு. அது உடனே அந்த உலக முறைமையின்படி அதை அடக்கம் பண்றதுக்கு அப்படியே காரியம் அது இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்ச உடனே அடுத்தது எங்க போறாங்க? பழையபடிக்கு அந்த அந்நிய தெய்வங்களை நாடி அதன் வழியில போய் அங்க என்னெல்லாம் பண்ணணுமோ, மறுபடி திருவிழாவில் கலந்துக்கணுமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமா, வீட்டில் வந்து கோலம் போடணுமா, வீட்டில் அந்த இது தீபம் ஏத்தணுமா, எல்லாம் பண்ணணுமா, எல்லாமே பண்ணிவிட்டு பொங்க கொண்டாடணுமா, எல்லாமே கொண்டாடிட்டு அது பழையபடி அப்படியே இருக்காங்க. அந்த அந்த பழசு மறந்து போயிரு. அல்லேலூயா. இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில துன்மார்க்கம்னு சொல்றோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் மறுபடி சொல்றேன், எந்த வேதனை உங்களை பிடிச்சி இழுபறியில இழுத்துக்கிட்டு இருக்கு? எங்க போய் விழுந்துட்டீங்க? எந்த கத்தியில, எந்த பட்டயத்துல விழுந்தீங்க? யோசனை பண்ணுங்க. சொல்ற புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? எவராமா புரியுதா? புரியலையா? எந்த பட்டயத்துல சாஞ்சிங்க? எந்த பட்டயத்துல விழுந்தீங்க? அது உங்களை இதுவரைக்கும் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கா? அது உங்களை இதுவரைக்கும் வாழ்வா சாவாங்கிற நிலையில இழுபறியில கொண்டு போய்கிட்டு இருக்கா? உங்க வாழ்க்கையில உங்களால எழுந்து வர முடியலையா? அல்லது சாகவும் முடியலையா, வாழவும் முடியலையா? ஆண்டவர் இயேசுடைய பாதத்துல வந்து விழுந்த அந்த பெண்ணை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் சமாதானத்தோடே போய் எப்படி இரு? வேதனை நீங்கி சுகமாய். ஏசப்பட்ட வந்தாதான் அது நடக்கும். ஏசப்பட்ட வந்தாதான் வேதனை நீங்கும். அவர்கிட்ட எல்லாத்தையும் வந்து விட்டு விட்டாதான் வேதனை நீங்கும். உலகத்தை நம்பி, உலகத்தை நாடி, அந்நிய தெய்வங்களை நாடி அதை பின்பற்றி போக 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 உன்னுடைய வாழ்க்கையில வேதனை முடிவுக்கு வரவே வராது. இன்னும் வேதனை பெருகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வேதனை வேதனை வேதனை. இதுக்குதான் இன்னைக்கு அநேகர் சாராயம் குடிக்கிறான். சாராயம் குடிக்கிறது என்னதுதான்? வேதனை தான். அல்லேலூயா. யாருக்கு வேதனை? மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி தரித்திருக்கிறவனுக்கு தானே. அப்ப குடிக்கிறவனுக்கும் வேதனை விடாது. குடிச்சிட்டா வேதனை விட்டுருமா? சொல்லுங்க. குடிச்சிட்டா வேதனை கூடிக்கிட்டே தான் போகும். அல்லேலூயா. அதனால நாம எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை பார்த்து வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லுங்கப்பா.
நாங்க நிறைய வேதனையில் அகப்பட்டிருக்கிறோம். எங்க வேதனைக்கு முடிவே இல்லை. இதுவரைக்கும் நாங்க வேதனை அடிக்கடி அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க வேதனைக்கு முடிவில்லை. அதுக்கு உண்மை நாங்க குறை சொல்ல முடியாது. எங்களை தான் நாங்க குறை சொல்லி உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்க வேதனை நீங்கி சுகமாயிருங்க, சுகமாயிரு என்று நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அந்த வார்த்தையும் வாழ்க்கையில பலிக்கட்டும். இந்த வார்த்தையும் வாழ்க்கையில பலிக்கட்டும். அல்லேலூயா.